Welcome back, students. This is 11th physics, unit 6, gravitation. So now we can discuss about the acceleration due to gravity. இது சின்ன வகுப்பில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. It is denoted as small g. உங்களுக்கு தெரியும், நிறைய 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க, 9th கூட வந்துருக்குது. அதனால் ரொம்ப உங்களுக்கு இது ஈஸியான சாப்டர் தான். லாஸ்ட் நம்ம பார்த்தா கிராவிடேஷன் பொட்டன்ஷியலுக்கு அப்புறம் இப்போது ஒரு சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்தில், இப்போ திஸ் த எர்த்து, நம்ம திரும்ப அதே படம் தான் வரைஞ்சிட்டு இருக்கிறோம் பாருங்கள். திஸ் த எர்த்து, ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ், ஆப்ஜெக்ட் இந்த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்து, அதோட கிராவிட்டி இப்படி தான் இருக்கும். இதுதான் ஜின்னு சொல்கிறோம். இது ஆரிஜின் ஓ, இட் இஸ் த ரேடியஸ் ஆஃப் த எர்த். ஸோ அந்த ஈர்ப்பு பார்த்திங்கன்னா டுவர்ட்ஸ் த சென்டர் ஆஃப் த எர்த் தான். ஏன்னா ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி, ஆக்ஸலரேஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் த லீனியர் மோஷன். உங்களுக்கு தெரியும், இஃப் there is an external force in the linear motion means automatically the velocity will be changed with respect to the time. So then the acceleration will be takes place. அந்த வெலாசிட்டியில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஆக்ஸலரேஷன் முடுக்கம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அங்கே வெலாசிட்டி எப்படி இருக்கும்? டியூ டு த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். பட் ஹியர் டியூ டு கிராவிட்டி there is a acceleration takes place. So then it is called as the acceleration due to gravity. புவியீர்ப்பு முடுக்கம், புவியீர்ப்பின் மூலமாக ஏற்பட்ட முடுக்கம் என்றதுனால புவியீர்ப்பு முடுக்கம். லீனியர் ஆக்ஸலரேஷன் நம்ம என்ன சொல்லுவோம்? சிம்பிள் வந்து ஏன்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே ஜின்னு சொல்லணும், வேறு ஒன்றும் கிடையாது. ஆக்ஸலரேஷன் ஜீனா, எப்போவுமே ஜீனா ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஃபீல்டுனா கிராவிடேஷன் ஃபீல்டுனா கேபிட்டல் ஈன்னு சொல்லுவோம். இந்த ஃபீல்டுனா கேபிட்டல் இ, ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டினா ஜி. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். பொட்டன்ஷியல்னா யூ, பொட்டன்ஷியல் எனர்ஜினா யூ, பொட்டன்ஷியல்னா வி. ஸோ இதெல்லாம் கிராவிட்டியில் என்னென்ன வருதுன்றதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதேமாதிரி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால் எம்ஜி, ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள். சரி, இப்போ நம்ம இதுக்குள்ளே போவோம். ஸோ ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி மீன்ஸ் there is a earth, on the earth surface there is some object is there. So the placed on the surface of the earth, automatically there is a gravitational pull takes place towards the center of the earth. So this is the mass m, small m, this is the mass of the earth, capital M. ஸோ இதில் வந்து நம்ம என்ன கண்டுபிடிப்போம்னா, அந்த இது பழைய புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி கண்டுபிடிப்பாங்க. என்னென்னா வீடியோ அக்கௌண்ட் செகண்டில் எம்ஜி, ஹியர் ஜி M1, மாஸ் கேபிட்டல் எம், ஸ்மால் எம். லாஸ்ட் இயர் புக்கெல்லாம் ஒன்லி மேக்னெட்டியோட வச்சு தான் நம்ம ப்ரூவ் பண்ணோம், டைரக்ஷன் பார்க்கவே இல்லை. ஆனால் இந்த இயரில் உங்களுக்கு டைரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க, வெக்டர் ஃபார்மில் தான் நம்ம பார்த்துட்டுருக்குறோம். அது மாதிரி இங்கே ஆர்னு பார்த்துருப்போம், ஆர் ஸ்கொயர்னு பார்த்துருப்போம். இங்கே எம்எம் கேன்சல் ஆகி ஜி ஈக்குவல் டு GM/r ஸ்கொயர். இதுதான் நம்ம கண்டுபிடிச்சி. ஏற்கனவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபார் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டுக்கு இந்த ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிச்சிருப்போம் இந்த யூனிட்டில். ஸோ இப்போது டிபெண்ட்ஸ் அப்போ அந்த டைரக்ஷன் நம்ம பார்க்க போகிறோம். டைரக்ஷனில் எப்படி நம்ம வந்து அதை கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். பாருங்கள், தென் ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆஃப் த எர்த்னா, இஃப் ஆப்ஜெக்ட் ஃபால்ஸ் தெர் இஸ் ஏ ஆக்ஸலரேஷன் டுவர்ட்ஸ் த எர்த். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எர்த்தில் சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்துக்கு கீழே விழுது அப்படின்னா, டுவர்ட்ஸ் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்னா there is a acceleration takes place அப்படின்றாங்க. ஏன்னா அந்த வர அதனுடைய வேகம் என்ன பண்ணுது? அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது டியூ டு த கிராவிட்டி. அதில் எந்தவித ஃபோர்ஸோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எதுவுமே கொடுக்கல. இங்கே எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸே கிராவிட்டி தான். சரி, கவனிங்க. ஃப்ரம் நியூட்டன் செகண்ட் லாவை பொறுத்து ஏ வந்து நியூட்டன் செகண்ட் லா என்ன சொல்லுதுமா? F ஈக்குவல் டு mn நம்ம பார்த்துப்போம். அந்த வெக்டர் ஃபார்ம் F வெக்டார் ஈக்குவல் டு ma வெக்டார். இதை எப்படி எழுதலாம்? F இன்ட்டு ஜியாக மாற்றிக்கணும் அப்படின்றாங்க. ஏன் ஜி என்ன? இங்கே கிராவிட்டின்றதுனால நம்ம ஜியாக மாற்றிப்போம். ஸோ அக்கார்டிங் டு த நியூட்டன் செகண்ட் லா, ஆக்ஸலரேஷன் டேக்ஸ் பிளேஸ் பை த ஃபோர்ஸ், எனி ஃபோர்ஸ், தட் மீன்ஸ் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் நம்ம சொல்கிறோம். அங்கே ஆக்ஸலரேஷன் எப்படி நடக்குது? லீனியர் மோஷனில் பை த ஃபோர்ஸு. இன் எர்த்து நான் சொன்ன பாருங்கள், there is a gravitational pull between the center of the earth and the object placed on the surface of the earth. So here surface of the earthல இங்கே ஆக்ஸலரேஷன் இஸ் ஏ கான்ஸ்டன்ட்டு. ஆக்ஸலரேஷன் எப்படி இருக்குமா? கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், மாறாது. ஏன்னா கிராவிட்டி எந்த இடத்துல போயிட்டு நம்ம வந்து கிராவிட்டியை மெஷர் பண்ணாலும் மேக்ஸிமம் ஈக்குவல் ரிலிஜனில் ஈக்குவலாகவே இருக்கும்.
ஏன்னா அந்த கிராவிடேஷன் புல் என்பது மேக்ஸிமம் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஆப்ஜெக்ட் டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த ஆப்ஜெக்ட் தான், அதோடைய மாஸை பற்றி கவலையே கிடையாது. சரிங்க, இப்போது ஃபோர்ஸு பட் நியர் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்தில் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா F ஆட்டோமேட்டிக் த சேம் ஃபார்மேட்டு GMME/RE ஸ்கொயர். இப்போ GME/RE ஸ்கொயர்னா G இஸ் த கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், M இஸ் த மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட், ஹியர் கேபிட்டல் ME இஸ் த மாஸ் ஆஃப் த எர்த் அண்ட் தென் ரேடியஸ் ஆஃப் த எர்த். ஆர்கேப் உங்களுக்கு தெரியும், யூனிட் வெக்டர். ஓகே, இதை வந்து நம்ம நியூட்டன் செகண்டில் கூட நம்ம ஈக்குவேட் பண்ணுறோம். அப்படி ஈக்குவேட் பண்ணும்போது மாஸ் இன்ட்டு ஆசிலேஷன் ஈக்குவல் டு இந்த ஃபார்மேட்டை இதில் இறக்கிறோம். அப்படி ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஃபோர்ஸையும் ஈக்குவல் பண்ணிடுறோம். தென் இங்கே வந்து மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட், இங்கே மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் A வெக்டார் ஈக்குவல் டு -G மாஸ் ஆஃப் த எர்த் பை ரேடியஸ் ஆஃப் த எர்த் ஸ்கொயர் R கேப். இது ஒன்லி ஃபார் த டைரக்ஷன். இது எதுக்குப்பா? டைரக்ஷன் பார்க்குறோம். இதிலிருந்து நம்ம என்ன பண்ணலாம்? ஜியை கண்டுபிடிக்கலாம், ஆர்இயை கண்டுபிடிக்கலாம், எம்இயை கண்டுபிடிக்கலாம். ஆனால் இங்கே டைரக்ஷனில் ஆசிலேஷன் டியூ டு கிராவிட்டி, இங்கேயும் ஜி இஸ் ஆல்சோ ஏ கிராவிட்டி தான். ஆசிலேஷன் டியூ டு ஜி மென்ஷன் பண்ணாலும் அதுவும் ஒரு வெக்டார் குவான்டிட்டி தான். தட் இஸ் ஈக்குவல் டு -GME/RE ஸ்கொயரு ஆர் கேப் இப்படியும் போடலாம். இது ஒன்லி ஃபார் த டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ். டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ் தான் டுவர்ட்ஸ் த சென்டர் ஆஃப் த எர்த் தான் டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ். சரி, இப்போ நம்ம வந்து இது ஜென்ரலாக கிராவிட்டினா என்ன, எப்படி நம்ம வந்து கொண்டு லீனியர் மோஷனுக்கும் இப்போ கிராவிடேஷன் புல்லுக்கும் எப்படி நம்ம கொண்டு வந்து பார்த்தோம். தென் இப்போ வந்து நம்ம தான் இதோட டெஃபினேஷன் என்ன. ஸோ டெஃபினேஷன் ஆஃப் த ஆசிலேஷன் டியூ டு கிராவிட்டி G. ஸோ த ஆசிலேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பை த ஆப்ஜெக்ட். ஏன்னா ஒரு ஆப்ஜெக்ட் தான் வந்து எங்கே இருக்குதுன்னா இப்போ ஆப்ஜெக்ட்டுக்கு சர்ஃபேஸ்னு சொல்லிட்டோம். பட் இங்கே ஆப்ஜெக்ட் எப்படி பாருங்கள், சென்டர் ஆஃப் த எர்த்து ஓன்னு வச்சுங்க, இஸ் த ரேடியஸ் ஆர். ஓகே, கிராவிடேஷன் புல் இப்படி தான் இருக்கும். ஏற்கனவே சர்ஃபேஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட ஹைட்டில் இருக்குதுன்னு வச்சிங்களேன், ஹச் ஒரு குறிப்பிட்ட ஹைட்டில் இருக்குது. ஸோ த ஆசிலேஷன் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை த ஆப்ஜெக்ட் நியர் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் டியூ டு த கிராவிட்டி. அதாவது புவியீர்ப்பின் காரணமாக ஒரு பொருளுக்கு ஏற்படக்கூடிய ஒரு முடுக்கம், அந்த முடுக்கத்தின் பேர் தான் புவியீர்ப்பு முடுக்கம்னு பேர். ஸோ தட் மீன்ஸ் த ஆசிலேஷன் கிரியேட்டட் டு சார் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை த ஆப்ஜெக்ட் டியூ டு த கிராவிட்டின்னு சொன்னால் அது ஆசிலேஷன் டியூ டு கிராவிட்டி. இதனோட சிம்பிள் வந்து ஸ்மால் g. அதோட யூனிட் பார்த்தீங்கன்னா மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர். ஏன்னா நம்ம எப்படி இது ரெண்டும் ஈக்குவல் தான், இதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. எப்போ ஏன் இதில் என்ன ஒரே ஒரு சின்ன மாற்றம்னா இது டியூ டு ஒன் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், பட் இது டியூ டு ஒன் கிராவிட்டி. அதனால தான் இந்த சிம்பிள் தான் மாறுதே வழிய, ஆனால் ஃபோர்ஸ் கொடுக்குறது அது கிராவிட்டி, இது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், ஏதோ ஒரு ஃபோர்ஸ் நடக்கும். ஸோ ஃபார் மேக்னெட் என்ன அளவு இருப்பதுன்னா G ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் G ஈக்குவல் டு அதே ஃபார்மேட் தான். இந்த ஆர் கேப்பு இந்த டைரக்ஷன் இருக்காது, இந்த டைரக்ஷன் டுவர்ட்ஸ் த எர்த்துன்றது தான் மைனஸும் கேன்சல் ஆகிடும். GME/RE ஸ்கொயர் கேட்பாங்க. ஸோ இந்த டெஃபினேஷன் ஆஃப் ஜியில் வந்து நீங்கள் இந்த ஃபார்முலா மட்டும் எதனா போதும். ஆனால் வந்து ஒருவேளை அக்கார்டிங் டு த டைரக்ஷன் த ஆசிலேஷன் இஸ் கேட்டானா அதை எழுதுங்க, ஃபார் த மேக்னெட்டியூட் கேட்டானா இது எழுதுங்க. ஸோ ஃபைனலி G ஈக்குவல் டு இப்படி எழுதலாம், G ஈக்குவல் டு GM/R. இது ஜென்ரல் ஃபார்முலா. இந்த மாஸ் வந்து ஃபார் எர்த்து, ரேடியஸ் ஃபார் எர்த்து, அவ்வளோதான். R ஸ்கொயர். ஃபார் ஆல் ஆப்ஜெக்ட் ஆசிலேஷன் பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஜெக்ட்டும் ஆசிலேஷன் சேமாக இருக்கும். ஆனால் அது வந்து எந்த எக்காரத்தை வந்து மாஸை டிமாண்ட் பண்ணாது, நிறைய டிமாண்ட் பண்ணாது. அதே மாதிரி த வேல்யூ ஆஃப் G கிராவிடேஷனல் ஆசிலேஷன் டியூ டு கிராவிட்டினா டிபெண்ட்ஸ் அப்பான் மாஸ் அண்ட் ரேடியஸ் ஆஃப் த எர்த் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எர்த்தனுடைய ரேடியஸ் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரு பொசிஷனை பொறுத்து தான் எல்லா இடத்துலையும் ரேடியஸ் சமமாக இருக்கும். அதுதான் ஈக்குவடோரியல் ரீஜன். அதில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும், அதனுடைய எந்த வித மாற்றம் இருக்காது. ஸோ அப்போது அந்த எர்த்தனுடைய மாஸும் ரேடியஸை பொறுத்து தான் அந்த வேல்யூ ஆஃப் ஜின்னு சொல்கிறாங்க. இது ஒரு 1 மார்க்கில் வரும் வாய்ப்பு இருக்குது. நம்ம கலிலியோ சொன்ன மாதிரி ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி கலிலியோ என்ன சொன்னார்னா, எல்லா ஆப்ஜெக்ட்டும் ஆல் ஆப்ஜெக்ட் ஃபால்ஸ் டுவர்ட்ஸ் த எர்த் வித் சேம் ஆசிலேஷன். எந்த ஆப்ஜெக்ட் இருந்தாலும் சரி ஆசிலேஷன் சேம் தான், ஆனால் மாஸ் டிஃப்ரெண்ட் ஆகும், அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஸோ ஆல் ஆப்ஜெக்ட் ஃபால்ஸ் டுவர்ட்ஸ் த எர்த் வித் சேம் ஆசிலேஷன் த்ரூ வேரியஸ் குவான்டிடேட்டிவ் எக்ஸ்பெரிமெண்ட். வேரியஸ் குவான்டிட்டினா அதனுடைய தரத்தை பொறுத்து அல்லது அளவை பொறுத்து, தரத்தை பொறுத்து. தரம்னா குவாலிட்டிஸ் வந்து குவான்டிட்டின்னு சொல்லும்போது எவ்வளோ மாசு எவ்வளோ அளவை பொறுத்து அது எவ்வளோ கீழே வருதுன்னு நம்ம இதில்
கண்டுபிடிக்கலாம். அப்போ கலிலியோ என்ன சொல்கிறார் அப்படின்னா, எல்லா ஆப்ஜெக்ட்டும் பூமியை நோக்கி வரும், ஆசிலேஷனால் கண்டிப்பாக வரும். ஆனால் அதனுடைய குவான்டிடேட்டிவ் எக்ஸ்பெரிமெண்ட் வருது, எவ்வளவு அளவு நம்ம கீழே வருதோ அதை பொறுத்து அதனுடைய ஆசிலேஷன் இருக்குன்னு சொல்கிறார். அடுத்தது அதனுடைய வேல்யூ ஆஃப் ஜி வந்து பார்த்திங்கன்னா 9.8, 1 மார்க்கில் கேட்பாங்க. 9.8 அந்த நியர் த ஈக்குவட்டர் சைடில் பார்த்தீங்கன்னா பூமியினுடைய மையப்பகுதியை நோக்கி இருக்க பார்த்தீங்கன்னா 9.8 தான் சொல்கிறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போது நம்ம என்னென்னா, இப்போ ஆசிலேஷன் டியூ எக்ஸ்பிளைன் த எக்ஸ்பிரஷன் ஆஃப் அல்லது ரெடியூஸ் த எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஆசிலேஷன் டியூ டு கிராவிட்டின்னு நீ ஃபுல்லாக எழுதணும். இல்லை டிஃபைன் த ஆசிலேஷன் டியூ டு கிராவிட்டி அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த டெஃபினேஷன் மட்டும் எழுதிங்க. அண்ட் தென் திஸ் ஈக்குவேஷன், தென் ஃபைனலி திஸ் வேல்யூ அண்ட் ஆல்சோ யூனிட் எங்கே இருக்குது நமக்கு, யூனிட் சிம்பிள், யூனிட்டு, ஈக்குவேஷனு, தென் வேல்யூ. ஓகே, தேங்க்யூ சில்ட்ரன், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.